கேளுங்க குட்டீஸ். ஒரு பெரிய காட்டுல ரொம்ப பலசாலியான ஒரு சிறுத்தை புலி இருந்துச்சு. பார்க்கறதுக்கு கம்பீரமா இருந்தாலும் அந்த புலி ரொம்ப தனியா இருந்துச்சு. மத்த விலங்குகளோட சேர்ந்து விளையாடுறதுக்கோ பேசுறதுக்கோ யாரும் இல்லாம அது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அந்த புலி மத்த மிருகங்க கிட்ட போக முயற்சி பண்ணும். ஆனா அது பக்கத்துல வந்தாலே எல்லாரும் பயந்து ஓடி போயிடுவாங்க. தன்னோட பலம்தான் தன்னோட தனிமைக்கு காரணமோன்னு அந்த புலி யோசிச்சு வருத்தப்பட்டுச்சு. அப்போ அந்த காட்டுல ரொம்பவும் புத்திசாலியான ஒரு நாரை இருந்துச்சு. அது ஒரு உயரமான மரத்துல உட்கார்ந்து இந்த சிறுத்தை புலிய பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த புலியோட மனசு நல்லதுன்னு அந்த நாரைக்கு தோணுச்சு. ஒரு நாள் அந்த நாரை மெதுவா பறந்து வந்து சிறுத்தை புலி பக்கத்துல இறங்குச்சு. சிறுத்தை புலி கொஞ்சம் பயந்தாலும் அந்த நாரையோட அமைதியான முகத்தை பார்த்து அமைதியா நின்னுச்சு. அந்த சமயத்துல அந்த காட்டுல ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஒரு ஓடையில கல்லுங்க மண்ணும் அடைச்சுக்கிட்டதால மத்த விலங்குகளுக்கு தண்ணி கிடைக்காம போச்சு. எல்லாரும் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. உடனே அந்த நாரைக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அது தன்னோட அலகால ஏதோ சொல்ல முயற்சி பண்ற மாதிரி சிறுத்தை புலிய பார்த்து சைகை பண்ணுச்சு. புத்திசாலியான நாரை என்ன சொல்லுதுன்னு அந்த புலிக்கு புரிஞ்சுது. உடனே தன்னோட பெரிய பலத்தை வச்சு அந்த ஓடையில இருந்த பெரிய பெரிய கல்லுங்களையெல்லாம் தள்ளி போட ஆரம்பிச்சுது. அந்த நாரையும் சும்மா இல்ல. தன்னோட நீளமான அலகுனால சின்ன சின்ன கற்களையும் இலை தழைகளையும் எடுத்து போட்டு சிறுத்தை புலிக்கு உதவி செஞ்சுச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த ஓடை சுத்தமா தெளிஞ்சு தண்ணி நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு. காட்டுல இருந்த எல்லா விலங்குகளும் சந்தோஷமா தண்ணி குடிச்சாங்க. சிறுத்தை புலியையும் நரையையும் எல்லாரும் நன்றியோட பார்த்தாங்க. அன்னிக்கு அப்புறம் அந்த சிறுத்தை புலியும் புத்திசாலியான நாரையும் ரொம்ப நல்ல நண்பர்களா ஆயிட்டாங்க. சிறுத்தை புலியோட பலமும் நாரையோட புத்தியும் சேர்ந்து அந்த காட்டுக்கு நிறைய நல்லது செஞ்சுது. இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம கிட்ட இருக்கிற தனித்தனி திறமைகளை வச்சுக்கிட்டு சேர்ந்து வேலை செஞ்சா எந்த பெரிய பிரச்சனையையும் நம்மளால தீர்க்க முடியும். அது மட்டும் இல்லாம மத்தவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை ரெகக்னைஸ் பண்ணி பழகினா தனிமை இல்லாம சந்தோஷமா இருக்கலாம், குழந்தைகளா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா மக்களே? மேலும் இது போன்ற இனிமையான பல கதைகளை தினமும் கேட்க எங்கள் முத்துவிச்சு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.